relationships are never meant to last. Hi guys, welcome to Chennai Geeks. It's me Kane here. And நம்ம இன்னைக்கு டோக்கியோ கோலோட ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டா புரியும். உடனே யோசிமுறை வந்து நாங்கள் உன் அண்டைக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நீ சம்மதிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு வந்து நிஷிக்கு சம்மதிப்பான். ஸோ நான் இனிமேட்டு உங்க கூட இருந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிஷிக்கு சம்மதிச்சிருவான். ஸோ நிஷிக்கும் இப்போ ஒரு எம்ப்ளாயியா அண்டைக்குள்ள வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அண்ட் இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீனமி இருப்பா இல்லையா. ஸோ ஹீனமிக்கு வந்து அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துடும். ஸோ ரொம்ப நாள் அவங்க அப்பா பார்க்காம இருப்பா இல்லையா. ஸோ அவன் என்னோட அப்பா நான் இன்னைக்கே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சமகாண்டில் எல்லாரையும் கத்திக்கிட்டு இருப்பான். ஸோ இவன் அப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதுலாம் இவங்க அம்மா வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கும் ஜேசனால. ஸோ ஜேசன் வந்து அந்த வெப்பனுக்காக எப்போ வேணா அவங்க அப்பா மீட் பண்ண வரலாம். ஸோ அந்த டைம்ல நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க அம்மா வந்து ஹீனமி இங்கே கூட்டு வந்திருப்பாங்க. பட் ஹீனமிக்கு வந்து அது புரியாது. ஸோ வந்து ஒரு சின்ன பொண்ணு இல்லையா. ஸோ அவன் வந்து அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவா. அதனால அப்பாவை நான் இப்பயே பார்த்தாகணும் அப்படி மாதிரி சொல்லி எல்லாரையும் கத்திக்கிட்டு இருப்பான் அண்ட் அழுதுகிட்டு இருப்பா. அண்ட் அப்போ தான் அவங்க அம்மா வந்து அவகிட்ட சொல்லுவாங்க எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும், நம்ம சீக்கிரமா அப்பாவை போய் மீட் பண்ணலாம், நம்ம 3 பேரும் நம்ம வீட்டில் வந்து ஹாப்பியா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீனமியோட அம்மா வந்து ஹீனமி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஹீனமியோட அப்பாக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜேசன் வந்து ஹீனமியோட அப்பா மீட் பண்ண வந்திருப்பான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வெப்பனை தேடி தான். அண்ட் அதே மாதிரி ஹீனமியோட அப்பா வந்து அந்த வெப்பனை டிசைன் பண்ணி ஜேசன் கிட்ட கொடுத்துருவாரு. அண்ட் ஜேசன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அப்பாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். எதுக்குன்னா நீ தான் இந்த வெப்பனை எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தா நீ யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, அதனால நான் உன்னை கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனை வச்சு ஹீனமியோட அப்பா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் அப்பா தான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சிசிஜிஎஸ் இந்த 2 டவுஸ் வந்து வராங்க. அமான் அண்ட் மாடோ இவங்க 2 பேர் தான் வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்து கீழே விழுந்திருக்காரு. அதாவது ஹீனமியோட அப்பா அவர் வந்து கீழே விழுந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பாரு. அண்ட் அதே சமயத்தில் ஜேசனையும் அந்த இடத்துல பார்க்குறாங்க. ஸோ ஜேசனை பார்த்தோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நீ தான் ஜேசன், உன்னோட வெப்பன் தான் இது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் ஜேசன் வந்து செமையா சண்டை போடுவான் இவங்க கூட. ஸோ இவங்க 3 பேருக்கும் செம சண்டை நடக்கும். ஸோ இவங்க 2 பேரால ஜேசன் வந்து பிடிக்க கூட முடியாது. ஏன்னா ஜேசன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஜேசன் வந்து உங்க கூட சண்டை போடுறது டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜேசன் வந்து அந்த இடத்தோட கிளம்பி போயிடுறான். அண்ட் அப்போ தான் மாடோ வந்து அந்த டாக்டரை பார்ப்பாரு, அதாவது ஹீனமியோட அப்பா பார்ப்பாரு. ஸோ பார்த்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா நீயும் ஒரு கோல் தான், ஒன்று நாங்கள் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரையும் கொண்டுடுவார். அண்ட் அவர் கொண்டதுக்கப்புறம் அவங்க வீட்டை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் அவங்களுக்கும் தெரிய வரும், அதாவது இவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ இன்னும் 2 கோல்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும், அவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சு நம்ம கொண்டாகணும் அப்படி மாதிரி இந்த சிசிஜிஸ் இந்த மாடோ வந்து பிளான் போடுறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சிசிஜியோட முக்கியமான பர்பஸே எல்லா கோல்ஸையுமே அழிக்கிறது தான். அண்ட் அதே சமயத்தில் ஹீனமி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானகியோட ஹெல்ப் மூலியமா அந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவா. ஸோ அந்த புக்கை முடிச்சதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பா எனக்கு வந்து இன்னொரு புக் வேணும், இந்த புக்கை நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன், அதனால எனக்கு வந்து இன்னொரு புக் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்பா. உடனே இவங்க 2 பேரும் புக் ஷாப்பிங் போறாங்க. ஸோ ஒரு புக்கை வாங்கிட்டு ஹீனமியும் அவங்க அம்மாவும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ தான் ஹீனமிக்கு வந்து அவங்க அப்பாவோட ஸ்மெல் வருது. ஏன்னா கோல்ஸால ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்மெல் வந்து அதிகமாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஹீனமிக்கு வந்து அவங்க அப்பாவோட ஸ்மெல் வருது. உடனே ஹீனமி என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பா இங்கே தான் இருக்காங்க, வாங்கம்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுட்டு ஓடி போறா. ஸோ ஓடி போய் பார்த்தாங்க யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த 2 டவ் இருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அமேன் அண்ட் மாடோ இவங்க 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பெயிட் ஒன்று செட் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த டாக்டரோட காகுனே இருக்கும் இல்லையா. ஸோ காகுனே வந்து இவன் ஒரு சூட் கேஸ்ல எடுத்துட்டு வந்திருப்பான். இந்த காகுனே ஸ்மெல் பண்ணி தான் ஹினாமி வந்திருப்பா. ஏன்னா அவங்க அப்பாவோட காகுனே தானே இது. ஸோ அதே ஸ்மெல் இருக்கிறதால ஹினாமி வந்து எங்க அப்பா தான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருப்பா. பார்த்தா அங்க 2 டவ் இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் மாடோ சொல்லுவான் நீயும் ஒரு கோல் தானே, உன்னையும் நாங்கள் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துக்கு யார் வருவானா ஹீனமியோட அம்மா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதாவது நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட காகுனேவை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீனமி கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க இருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீனமி வந்து ஃபர்ஸ்ட் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற சொல்லுவா. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து போய் தான் ஆகணும், நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீனமி அந்த இடத்தோடு ஓட வச்சிருவாங்க. ஸோ ஹீனமியா அந்த இடத்தோடு தப்பிச்சு வந்துருவா. அண்ட் ஹீனமி ஓடி வந்துட்டு இருக்கும்போது யாரை மீட் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானகி மீட் பண்றா. அண்ட் கானகியை மீட் பண்ணோன்னா ஹீனமி வந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பா. ஸோ கானகிக்கு வந்து ஒருவே புரியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கானகி வந்து ஹீனமி கேட்பான். பட் ஹீனமி வந்து அதுக்கும் ஒரு ரிப்ளை பண்ண மாட்டான். உடனே கானகி வந்து ஹீனமி வந்த டைரக்ஷன்ல ஹீனமி கூட்டு ஓடி போவான். ஸோ ஓடி போய் பார்த்தா அங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 சிசிஜி மெம்பர்ஸுமே ஹீனமியோட அம்மாவை கொல்றதுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க. அண்ட் அப்பதான் கானகி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீனமி வந்து இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணையும் மூடிடுவான். அண்ட் அவ கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாயை மூடுவான். அண்ட் அப்பதான் மாடோ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த டாக்டரோட காகுனே இருக்கும் இல்லையா, அதாவது ஹீனமியோட அப்பாவோட காகுனே, அந்த காகுனே எடுத்து ஹீனமியோட அம்மாவை வந்து கொண்டுடுவான். அண்ட் இதை பார்த்தோன்னா கானகிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. கானகி வந்து ஹீனமியை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவான். அண்ட் இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிமாரு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்க இருக்க எல்லாருமே கேதர் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோக்கா வருவா. டோக்கா வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா ஹீனமிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் யோசிமுரா சொல்லுவாரு ஹீனமிக்கு ஒன்றும் ஆகல, பட் ஹீனமியோட அம்மாவை தான் டவுஸ் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்டோன்னா டோக்கா வந்து சமகாண்டாயிடுவா. இனி எத்தனை பேர் தான் நம்ம பலி கொடுக்க போறோம், இதுக்கு நம்ம ஏதாவது முடிவு எடுத்தே ஆகணும் அப்படி மாதிரி சமக்கத்து கத்திட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் யோசிமுரா சொல்லுவாரு நம்ம கோவத்துல வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாது, நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது வந்து முடிவில்லாம போயிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு நம்மளோட கோல்ஸோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம், அது மட்டும் தான் நம்ம
பார்த்தாகணும். ஸோ போனவங்க போனதுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிமுரா வந்து சொல்லுவாரு. ஸோ இதை கேட்டோம்னா டோக்கா வந்து செம்ம காண்டாயிடுவாங்க. இனி எத்தனை பேர் குடும்பத்தை தான் நம்ம இழக்க போறோமோ தெரியல அப்படி மாதிரி சொல்லிட்டு டோக்கா வந்து அந்த இடத்தோட கோவத்தோட கிளம்பிடுவான். அண்ட் அப்பதான் காணிக்கி வந்து யோசிமுரா கிட்ட சொல்லுவான், ஸோ நான் நினைச்சிருந்தா அதை வந்து தடுத்துருக்கலாம், பட் என்னால் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு யோசிமுரா என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ பண்ணதுதான் சரியான காரியம், நீ மட்டும் அவங்க கூட சண்டை போட்டு இருந்த அப்படின்னா ஹீனமியும் நம்மளை விட்டு போயிருப்பா, நீ அவளையாச்சும் உயிரோட காப்பாத்திருக்கேன், நீ பண்ணதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிமுரா வந்து காணிக்கி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமான் இருப்பான் இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் அவனோட கொலீஸ் கூட வந்து வெளியே போயிருப்பான். அதாவது அமானோட ஆஃபீஸ்ல வந்து அவனுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட வந்து வெளியே போயிருப்பான். ஸோ வெளியே போயிட்டு அவன் டின்னர் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த 2 கொலீக்ஸ், அதாவது அமானோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே தனியா போயிடுவாங்க, இவன் வந்து தனியா போயிடுவான். அண்ட் அப்பதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டோக்கா வந்து இவன் நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை வந்து கொண்டுடுவான். அதாவது அமானோட 2 கொலீக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தனை வந்து கொண்டுடுவான். ஸோ கொண்டுட்டோன்னே இன்னொருத்தனை கொல்ல போகும்போது அங்கே யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அம்மான் வந்துருவான். ஸோ அம்மான் வந்து தடுத்துருவான். அண்ட் அப்பதான் டோக்கா வந்து அவன் பார்ப்பான். ஸோ டோக்காக்கு இவங்க வச்சிருக்க கோட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேபிட். ஏன்னா அவன் வந்து ரேபிட் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு ஸ்பீட் கோல். ஸோ இவளோட ஸ்பீட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதனால தான் இவளை வந்து ரேபிட் அப்படின்னு சொல்லி கோட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அம்மானை போட்டு சம்மோடி அடிப்பா. ஸோ இவரோட காகனையெல்லாம் யூஸ் பண்ணி அம்மானை அடிச்சிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அந்த இடத்துக்கு அம்மானை காப்பாற்ற யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாடோ வருவார். ஸோ மாடோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட இந்த குயின் கே இருக்கும் இல்லையா, ஸோ குயின் கே யூஸ் பண்ணி ரேபிட் கூட வந்து சண்டை போட்டு இருப்பாரு. அண்ட் அப்பதான் மாடோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இன்னைக்கு கொன்ன கோலோட குயின் கே வந்து நாளைக்கு ரெடி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே இதை கேட்டோன்னா டோக்கா வந்து சமகாண்டாயிடுவான். ஏன்னா இன்னைக்கு வந்து கொன்னது வந்து ஹீனமியோட அம்மா இல்லையா, ஸோ இதை கேட்டோன்னா அவர் சமகாண்டாயிடுவான். அண்ட் அப்பதான் மாடோக்கு வந்து தெரிய வரும், இந்த ரேபிட்டுக்கும் நம்ம இன்னைக்கு கொன்ன கோலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அண்ட் அதுக்கப்புறமா டோக்காவால ரொம்ப நேரம் சண்டை போட முடியாது. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ அதுல வந்து மாடோ கிட்ட இருக்கிற குயின் கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா செயல்படும். ஸோ அதனால டோக்காவால சண்டை போட முடியாது. ஸோ டோக்கா வந்து அந்த இடத்தோட கிளம்பிடுவா. அண்ட் அப்பதான் மாடோ வந்து டிசைட் பண்ணுவாரு, இன்னும் 20th வார்டில் வந்து கோல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கு நம்ம அந்த கோலை கொண்டதுக்காக நம்மள பழிவாங்க வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய கோல்ஸ் வந்து இந்த வார்டில் இருக்காங்க, நம்ம இந்த வார்டை வந்து கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாடோ வந்து டிசைட் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறமா டோக்கா எங்க போறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்டேக்கு போறா. அன்டேக்கு போனோம்னு யோசிமுரா வந்து டோக்கா கிட்ட சொல்லுவாரு, ஒன்று நாங்கள் நீங்க வச்சுக்க மாட்டோம், ஸோ நீ வந்து நம்மளோட ரூல்ஸை மீறிட்ட அப்படி மாதிரி டோக்கா வந்து வெளியே போக சொல்லிடுவாரு. ஸோ டோக்காவும் அதே மாதிரி வெளியே போயிடுவா. அண்ட் அப்பதான் டோக்காவை போயிட்டு யார் சமாதானப்படுத்துவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காணிக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பான். நீ அவங்கள போய் பழி வாங்கினா அப்படின்னு மாதிரி காணிக்கு வந்து டோக்கா கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் டோக்கா சொல்லுவா, அம்மா அப்பா இல்லாம வளர்ற கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும், அந்த கஷ்டத்தை வந்து ஹீனமியா அனுபவிக்க போறா, அதுக்கு காரணமே அந்த சிசிஜி தான், ஸோ அதனால தான் நான் அவங்களை பழி வாங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி டோக்கா வந்து காணிக்கு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இதே சமயத்தில் சிசிஜியில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அம்மான் இருப்பான் இல்லையா, ஸோ அம்மானோட ஒரு கொலிக்கு வந்து ரேபிட் வந்து கொண்டு இருப்பான் இல்லையா, ஸோ கொண்ட காலம் அம்மான் வந்து சமகானில் இருப்பான். அம்மான் வந்து என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கோல்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து கொல்ல போறாங்க, அதனால எத்தனை பேர் தான் இன்னும் செத்துக்கிட்டு இருக்க போறாங்க, ஸோ எத்தனை ஃபேமிலி தான் இன்னும் அனாதையாக போகுது அப்படிங்கிற மாதிரி இங்க அம்மான் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் அம்மான் என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் இதுக்கு எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவான். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம மாடோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாடோக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும், அதாவது இன்னும் 20th வார்டில் வந்து நம்ம அழிக்க வேண்டிய கோல்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கொண்ட கோலோட ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட கோல் தான் இன்னைக்கு வந்து நம்மள மறுபடியும் அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ அதனால இன்னும் இந்த வார்டில் வந்து நம்ம நிறைய கோல்ஸ் கொல்ல வேண்டியது இருக்கு அப்படி மாதிரி மாடோ வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாரு அந்த வார்டை பத்தி. அண்ட் அப்பதான் டோக்கா வந்து காணக்கி கிட்ட சொல்லுவா, உன்னால புரிஞ்சுக்க முடியாது காணக்கி, ஸோ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு, நம்ம மேல ஒரு கருணை கூட காட்டாம நம்மளோட குடும்பத்தையும் அவங்க நாசமாக்குறாங்க, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்காங்க அப்படி மாதிரி டோக்கா வந்து காணக்கி கிட்ட சொல்லுவா. அண்ட் அப்பதான் காணிக்கு வந்து ஒரு முடிவு எடுப்பான், இதை வந்து நான் மாத்துறேன், ஸோ நான் வந்து இந்த பேலன்ஸ் வந்து கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி காணிக்கு முடிவு எடுப்பான். அண்ட் இதே சமயத்தில் அம்மான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் வந்து ட்ரைனிங் எடுப்பான். அவன் ட்ரைனிங் எடுத்து என்ன முடிவு பண்ணுவான் அப்படின்னா, நான் வந்து இந்த பேலன்ஸை கொண்டு வரேன், இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் மனுஷங்க வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து இழந்துட்டு இருக்க போறாங்க, ஸோ அதை வந்து நான் மாற்றுவேன், இந்த பேலன்ஸ் வந்து நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மான் வந்து டிசைட் பண்ணுவான். ஸோ இவங்க 2 பேருமே ஒரே முடிவோட தான் இருப்பாங்க, அதாவது அம்மான் அண்ட் காணக்கி இவங்க 2 பேரோட ஆசை ஒன்று தான், அதாவது ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும், ஒரு பீஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேரோட கோலுமே. இனிமேட் இந்த ஊரில் வந்து அப்பாவிங்க யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரோட கோலுமே இருக்கும். அதாவது காணக்கிக்கு வந்து எந்த ஒரு அப்பாவி கோலுமே சாவக்கூடாது, ஸோ அம்மானுக்கு வந்து எந்த ஒரு அப்பாவி மனுஷனுமே சாவக்கூடாது. ஸோ இதுதான் இவங்க 2 பேரோட பர்பஸ். அண்ட் இப்போ மாடோ என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த சின்ன பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சாலும், ஸோ அந்த சின்ன பொண்ணை நம்ம கிட்ட தப்பிச்சிட்டா, ஸோ அவளை கண்டுபிடிச்சு எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மாடோ டிசைட் பண்ணுறான். ஸோ மாடோ என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சீவர் ஒன்று இருக்கும், அதாவது 20th வார்டில் வந்து ஒரு சீவர் இருக்கும். அந்த சீவரில் வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீனமியோட அம்மாவோட ஃப்ளஷ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளஷை வந்து ஒரு பேக்ல பேக் பண்ணி வைக்கிறான். ஸோ இதை ஸ்மெல் பண்ணி ஹீனமி வரா. ஸோ ஹீனமி வந்து அண்டைக்குள்ள இருந்து இதை ஸ்மெல் பண்ணி வந்துடுறா. ஸோ இதை ஸ்மெல் பண்ணோன்னா நம்ம அம்மாவோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி ஹீனமி வந்து அந்த ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. அண்ட் அதே சமயத்தில் டோக்கா அண்ட் காணக்கி இவங்க 2 பேர் போய் ஹீனமியை பார்க்க போறாங்க. பார்த்தா ஹீனமி வந்து அவளோட ரூம்ல இல்ல. ஸோ இவங்க 2 பேரும் ஹீனமி வந்து தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் ஹீனமி வந்து அந்த சீவருக்கு போயிடுறா. ஸோ அந்த சீவருக்கு போயிட்டு என்ன பண்றான்னா, அவங்க அம்மா இருக்கிற அந்த பேகை பார்த்துடுறா. அதை பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ப்ரோக் ஆயிடுவா. அவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. அவங்க அம்மாவோட ஸ்மெல் வந்து ஒரு பேக்ல இருந்து வந்துட்டு இருக்கும். ஸோ ஹீனமிக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ ஹீனமி வந்து சம கத்துக்குவா. இந்த கத்துனதை கேட்டோன்னே டோக்கா அண்ட் காணக்கி 2 பேருமே அந்த இடத்த நோக்கி ஓடுவாங்க. அண்ட் அப்பதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிசிஜி மெம்பரான அமான் வந்து டோக்காவை துரத்திட்டே போவான். ஸோ இதை பார்த்த காணக்கி என்ன பண்ணுவான்னா, நம்ம டோக்காவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அமான் கூட சண்டை போட போவான். ஸோ காணக்கி வந்து இப்போ மாஸ்க் மாட்டிருப்பான். ஸோ அந்த மாஸ்க் மாட்டிட்டு தான் அமான் கூட வந்து சண்டை போட போவான். ஸோ டோக்கா வந்து அந்த சீவருக்குள்ள போயிடுவா. ஸோ சீவருக்குள்ள போயிட்டு ஹீனமியும் பார்த்துடுவா. ஸோ ஹீனமி கட்டிப்பிடிச்சிட்டு அவளும் அழுதுகிட்டு இருப்பா. ஸோ சீக்கிரமா நீ இதுல இருந்து வெளியே வந்துடுவா அப்படி மாதிரி சொல்லி ஹீனமி கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் அங்க யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாடோ
வருவான். ஸோ மாடோ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இன்னும் அந்த சின்ன பொண்ணை மட்டும் தான் கொல்லணும், ஸோ நான் அப்படி கொண்டுட்டேன்னா ஒரு கோல் ஃபேமிலியே கொண்டு பெருமை வந்து எனக்கு தான் சேரும் அப்படின்னு மாதிரி மாடோ வந்து சொல்லுவான். ஸோ இதை கேட்டோன்னு டோக்கா வந்து சமகாண்டாயிடுவா. சமகாண்டாய் அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி மாடோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இந்த சீவருக்கு வெளியே கானகி வந்து அமான் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஸோ இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கும். அண்ட் கானகியால அமான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அமான் வந்து அவனோட ட்ரைனிங்லாம் முடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். ஏன்னா அமான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆடல். அண்ட் அமான் கானகி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருக்க குயிக்கை யூஸ் பண்ணி சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் சீவருக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ட் மாடோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டோக்கா போட்டு சம்மடி அடிச்சிருக்கான். ஸோ டோக்காவால ரீகவர் பண்ண முடியாத அளவுக்கு சம்மடி அடிக்கிறான். அண்ட் மாடோ அதுக்கப்புறமா ஹீனமியோட அம்மா இருக்காங்களே, ஸோ அவங்களோட குயின் கே வந்து வெளியே எடுக்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே ஹீனமி வந்து அப்படியே மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறா. ஸோ அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது எங்க அம்மாவோட குயின் கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீனமி வந்து கண்ணா பின்னா அழுதுகிட்டு இருக்கா. அண்ட் அதை யூஸ் பண்ணி மாடோ ஹீனமியும் கேப்சர் பண்ணிடுறான். இப்போ மாடோ ஹீனமி அண்ட் டோக்கா 2 பேருமே கேப்சர் பண்ணிட்டான். ஸோ 2 பேருமே கொல்ற நிலைமைக்கு போயிட்டான். அண்ட் இந்த டைம்ல சீவருக்கு வெளியே என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமான் வந்து கானகி போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருப்பான். ஸோ கானகி வந்து மறுபடியும் அடிக்கணும்னு கூட ட்ரை பண்ண மாட்டான். ஏன்னா கானகிக்கு வந்து யாருமே இன்ஜூர் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அதாவது யாருமே இந்த சண்டையில் வந்து சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோலோட தான் கானகி இருப்பான். ஸோ கானகி வந்து அமானை போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருக்க மாட்டான். அமானோட அடியை வாங்கிட்டு அவன் சும்மா படுத்து கிடப்பான். அண்ட் அதுக்கப்புறமா தான் கானகி வந்து டிசைட் பண்ணுவான், சரி நம்ம இவங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும் போல அப்படி மாதிரி டிசைட் பண்ணி கானகி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அமானோட ஃப்ளஷை வந்து கடிச்சிருவான். ஸோ அமானோட ஃப்ளஷை கடிச்சிட்டு அவன் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணி அவனோட காக்னியை வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அவனோட காக்னியை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி அமானை போட்டு சம்மடி அடிப்பான். இதில் வந்து பயங்கரமா அமான் வந்து இன்ஜுரி ஆயிடுவான். ஸோ இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா கானகி வந்து அமான் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னால் என்னோட பசி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்க இங்கிருந்து போயிடுங்க, போடலன்னா அவங்களை கண்டிப்பாக கொண்டுடுவேன் அப்படி மாதிரி அமான் கிட்ட வந்து கானகி சொல்லிக்கிட்டே இருப்பான். பட் அமான் வந்து அங்கே வந்து போவே மாட்டான். ஸோ கானகி ஃபைனலாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, அமான் வந்து ஒரு அடி அடிச்சு அங்கே வந்து துரத்தி விட்டுருவான். அண்ட் அப்போ தான் கானகி வந்து ரீசோட காகுனை யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அதனால கானகி வந்து மறுபடியும் அந்த இன்சைன் மோடுக்கு போயிடுவான். ஸோ இன்சைன் மோடுக்கு போயிட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து சம பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பசி எடுக்க ஆரம்பிச்சோன்னா அவன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு யாரை கொல்ல போவான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமானையே கொல்ல போவான். ஸோ அமானை போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமான் கிட்ட போவான். அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு யார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெஞ்சி வருவார். கானகிக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து நீ இதை சாப்பிட்டா நீ கொஞ்சம் சாந்தமாகும் அப்படின்னு மாதிரி சொல்லி கானகி வந்து மறுபடியும் அவனோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வருவார். அண்ட் இப்போ இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீவருக்குள்ள போகிறாங்க. அண்ட் சீவருக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீனமி வந்து அவங்க அம்மாவோட குயின் கேயை பார்த்துருப்பா இல்லையா. ஸோ அவங்க அம்மாவோட குயின் கேயை பார்த்ததால சமகாண்டா இருப்பா ஹீனமி. ஸோ சமகாண்டானதால ஹீனமி என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளோட காகுனையை ரிலீஸ் பண்ணுவா. ஸோ ஹீனமியோட காகுனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க அம்மாவோட காகுனையை அண்ட் அவங்க அப்பாவோட காகுனை 2 காகுனையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க அம்மாவோட காகுனையும் ரொம்ப பவர்ஃபுல், இவங்க அப்பாவோட காகுனையும் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இது 2மே மிக்ஸ் ஆன ஒரு காகுனை தான் ஹீனமியோட காகுனை. ஸோ இதை யூஸ் பண்ணி மாடோவை போட்டு சம்மடி அடிக்கிறான். மாடோட கை கால்லாம் அப்படியே தனித்தனியாக வெட்டிடுறான். அண்ட் மாடோ வந்து செம்ம இன்ஜுரி ஆயிருப்பான். பட் மாடோ வந்து உயிரோட தான் இருப்பான். அண்ட் அப்போ தான் டோக்கா வந்து ஹீனமி கிட்ட சொல்லுவான், அவனை கொண்டுடு, அவனை எதுக்கு உயிரோட விட்டுருக்க அப்படி மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஹீனமே சொல்லுவான், நான் வந்து சோகமாக இருக்கேன், என்னோட ஃபேமிலி இழந்துட்டேன், அதனால நான் சோகமாக இருக்கேன், எனக்கு வந்து யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது, நான் வந்து இப்போ என்னோட அம்மா அப்பா இழந்திருக்கேன், அதனால தான் எனக்கு இப்போ சோகமாக ஃபீல் ஆகுது அப்படி மாதிரி ஹீனமி வந்து சொல்லுவான். உடனே மாடோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடோ இன்னமும் கொல்ல தான் வந்துட்டு இருப்பான் ஹீனமியை. அண்ட் அப்போ டோக்கா என்ன பண்ணுவான் அப்படின்னா, மாடோ வந்து கொண்டுடுவான். ஸோ மாடோ கொண்டதுக்கு அப்புறமா ஹீனமியும் டோக்கா காப்பாற்றாங்க. யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கானகி அண்ட் ரெஞ்சி இவங்க 2 பேரும் வராங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க 4 பேருமே அந்த இடத்தோட கிளம்பி போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் அமான் வந்து மாடோவை பார்க்குறான். ஸோ மாடோ வந்து செத்து கிடக்கிறது அமான் பார்த்தோன்னா சமகாண்டாயிடும். அதாவது மாடோ வந்து அம்மானை பொறுத்த வரைக்கும் அவனோட மாஸ்டர் மாதிரி. அதாவது பாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக மாடோ தான் அமானுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லா விஷயமுமே மாடோ தான் அமானுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் வந்து செத்துருக்கும் போது அமான் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அமான் வந்து அழுதுகிட்டு இருக்கான். அண்ட் இதோட இந்த ஸ்டோரி வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்படி அப்லோட் பண்ணியிருந்தா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ஜெனிகிக்ஸ். பீஸ்.